என்ன எல்லாம் அப்படி பார்க்குறீங்க? ஃபோட்டோவில் பார்த்தீங்களே, நேரில் அடையாளம் தெரியலையா? இவர் தான் ரேவதிக்கு தரக சொன்ன மாப்பிள்ள. தெரியுமே. இவங்க பேர் சுவாதி. வணக்கங்க. அவங்க பேர் ரோகிணி. வணக்கங்க. அவங்க துர்கா. வணக்கம். இவங்க எல்லாரும் இவங்களோட சிஸ்டர்ஸ். இவங்க தான் ரேவதி. வணக்கங்க. என் பேர் மகேஷ். இவங்க என் அண்ணி. வணக்கம். உட்காருமா. வா வந்து உட்காரு. அக்கா, என்ன நடக்குதுங்க? என்ன மாப்பிள்ள அப்படி சைட் அடிக்கிறாரு? சுமார் ரேவதி மட்டும் என்ன அப்படியே பார்த்துட்டு இருக்கா. முத மாப்பிள்ள நம்ம வீட்டுக்கு வந்திருக்காரு. உங்க கிண்டல் கிளியெல்லாம் வேற எங்கேயா தனியா வச்சுக்கோங்க. பாவம், மாப்பிள்ள நோவை சேர போறாரு. புரியுதா? மாமா, தம்பி யாரு? என்ன மிஸ்டர் மயிலு, மறந்துட்டீங்களா? சார், இவர் தான் தரகர் ரேவதிக்கு பார்த்த மாப்பிள்ள. அது அவரோட அண்ணி. வணக்கம். வணக்கம் சார். வணக்கம்மா. மாமா, மாப்பிள்ளைய நேர்ல பாக்குறதுக்கு கொஞ்சம் சுமாரா தானே இருக்காரு. சூப்பரா இல்லைனாலும் கூட அட்லீஸ்ட் ஏன் லெவலுக்காவது இருந்துக்கலாம். மாப்பிள்ள, மாமா, எனக்கு என் பொண்ணோட விருப்பம் தான் முக்கியம். நீ கொஞ்சம் சும்மா இருங்க. ஓஹோ. டீ சாப்பிடுறீங்களா இல்ல காஃபி சாப்பிடுறீங்களா? உங்க இஷ்டங்க. நீங்க பார்த்து என்ன கொடுத்தாலும் ஓகே. குட், இப்படிதான் இருக்கணும். இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளைய வர்றதுக்கான தகுதி எல்லாம் இருக்கும் போல இருக்கே. தேங்க்ஸ்ங்க. உட்காருங்க. காஃபி குடிங்க. பக்கத்து ஊருன்னு சொன்னாங்க. ஆமாங்க மேடம். ஓ, வேற யாரும் வரலையா? நீங்க 2 பேரும் மட்டும் வந்திருக்கீங்க? ஆமாங்க மேடம். சொந்த பந்தம்னு யாருமே இல்ல. இவர் என் மச்சினரு. நானும் என் வீட்டுக்காரரும் தான் இவரை படிக்க வச்சோம். திடீர்னு என் வீட்டுக்காரரு தவறிட்டாரு. சொந்தக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிக்கிற மாதிரி யாருமே இல்ல. தரகர் சொன்னதும் சட்டுன்னு கிளம்பி வந்துட்டோம். எனக்கும் பிள்ளைங்க இல்ல. இவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா ரொம்ப நல்லதுன்னு நினைச்சேன். என் அண்ணன் இறந்த பிறகு அவருடைய இடத்துல இருந்து என் அண்ணி தான் என்ன பாத்துக்கிறாங்க. நல்லது. உங்க வீட்டுக்காரர் பேர் என்னமா? ராமசாமிங்க. 1 வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டாரு. 1 வருஷம் முன்னாடி இறந்துட்டாரா? ஓ, எங்களுக்கு அங்க ஒரு செங்கல் சூளை இருக்கு. அதுல வேலை பார்த்த ராமசாமியா? அவரு ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டதா சொன்னாங்க. அவரா? இல்லைங்க மேடம். என் வீட்டுக்காரரு ஒரு பைப் கடையில வேலை பார்த்தாரு. ஜாண்டிஸ் வந்து செத்துட்டாரு. அப்படியா? அது சரி, எங்க கண்டிஷன்லாம் தரகர் சொன்னாரா? கொஞ்சம் கொஞ்சம் சொன்னாருங்க மேடம். நான் முழுசாவே சொல்லிடுறேன். வீட்டோட மாப்பிள்ளையா வந்துடணும். பணம் காசெல்லாம் பிரச்சனையே இல்லை. கல்யாண செலவு, பொண்ணுக்கு செய்ய வேண்டியது, மாப்பிள்ளைக்கான மரியாதை, இது எல்லாத்தையுமே நானே பாத்துக்கிறேன். கட்டண புருஷனா வீட்ல இருக்கணும். என் மகளுக்கு அடங்குனவனா, அவ சொல் பேச்சு கேக்குறவனா, அவ சந்தோஷம்தான் தான் சந்தோஷம்னு நினைக்கிறவனா இருக்கணும். என்ன மாதிரி? எந்த காரணத்தை கொண்டும் ஏன் பொண்ணு கண் கலங்கிடக்கூடாது. இவன் ரொம்ப நல்ல டைப்புங்க. நீங்க சொல்ற மாதிரியே நடந்துப்பான். நான் எல்லாத்தையும் முதலையே ஏன் தெளிவா சொல்றேன்னா, நாளைக்கு இங்க வந்ததுக்கு அப்புறம் நான் ஆம்பளை, இதையெல்லாம் நான் தான் செய்வேன்னு எதையாவது சொல்லிக்கிட்டு இருக்க கூடாது. இந்த வீட்டோட நடைமுறை என்னவோ
அதுபடிதான் நடந்துக்கணும். அதுக்கப்புறம் தனியா கொடுத்தனம் போறோம்னு அந்த மாதிரி பேச்சுக்கெல்லாம் எந்த காலத்திலயும் இடம் இருக்கக்கூடாது. இங்க இருக்கிற வேலைகள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு சௌரியமா இருக்கலாம். இது எல்லாத்துக்கும் ஓகேயா? எல்லாமே ஓகே தான் மேடம். இவனுக்கு ஒரு நல்ல லைஃப் கிடைச்சா போதும், வேற எதுவுமே வேண்டாம். நல்லது. என் பொண்ணுக்கு பிடிச்சிருக்குன்றதுனாலதான் இத வேற எந்த கேள்வியும் இல்லாம நான் ஒத்துக்கிறேன். சீக்கிரமே கல்யாணத்தை வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி கிராண்டா ஒரு நிச்சயதார்த்தம் பண்ணிடலாம். நாளைக்கு மறுநாளே நிச்சயதார்த்தம் வச்சுக்கலாம். நாளைக்கு மறுநாளே வா. ஆமாங்க, நல்ல காரியத்தை உடனே பண்ணிடணும். மேடம், நல்ல நாள்லாம் பார்க்க வேண்டாமா? அதே இதுக்கு என் பொண்ணுக்கு பிடிச்சிருக்கு, அது போதும். நாள் நட்சத்திரம் எதுவும் பார்க்கணுங்கிற அவசியமே இல்லை. அப்புறம் இந்த நிச்சயதார்த்த பொறுப்பு எல்லாத்தையும் உன்கிட்ட முழுசா ஒப்படைக்கிறேன். எவ்வளவு பணம் வேணுமோ வாங்கிக்கோ. ஒரு பெரிய மண்டபமா புக் பண்ணு. பெஸ்ட் கேட்டரிங் சர்வீஸ ஃபிக்ஸ் பண்ணு. ஃபங்க்ஷன் சும்மா கிராண்டா நடக்கணும். சாமுண்டீஸ்வரி வீட்டு ஃபங்க்ஷன்னா இந்த ஊர்ல எல்லாரும் பேசுற மாதிரி இருக்கணும். இதெல்லாம் உன்னோட பொறுப்பு. ஓகேவா? சரிங்க மேடம், எல்லாம் நல்லபடியாக பண்ணிடலாம். சரி, நீங்க இருங்க, இது வரேன். அம்மா, அப்பா. மாப்பிள்ளையை கூட்டிட்டு போய் வீட்டெல்லாம் சுத்தி காட்டுமா. எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு ஸ்மால் டவுட். என்ன? இந்த பட்டனை எப்பயும் போட்டு தான் இருப்பீங்களா? யூஸ் பண்ண தானே கொடுத்துருக்காங்க. ஐயோ சமத்து. மாமா, ஹி செலக்டட். போலாம். சரி, கொஞ்சம் சும்மா இருங்க. மாமா, இன்னொரு சர்பத் ரெடி. வாங்க. சுவாதி, மாப்பிள்ளையை அப்படியே கூட்டிட்டு போய் சுத்தி காட்டு. வாங்க. எங்க ஒரு நிமிஷம் நீங்க இருங்க. நீங்க போயிட்டு வாங்க நீங்க சார். வாங்க. உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். கேளுங்க. உங்க வீட்டுக்காரர் பத்தி ஏன் மேடம் கிட்ட போய் சொன்னீங்க? அது தப்பு இல்ல. மன்னிச்சுக்கோங்க, அது தப்பு தான். அப்புறம் ஏன் சொன்னீங்க? உங்களுக்கே தெரியும், ரேவதி ரொம்ப சிரமப்பட்டு எல்லா ஏற்பாடையும் பண்ணிருக்கா. என் புருஷன் அவங்க கிட்டயே சாதாரண வேலை பார்த்தவர்னு தெரிஞ்சு அந்த அம்மா வேண்டான்னு சொல்லிட்டாங்கன்னா இந்த கல்யாணமே நின்னுடும், எல்லாமே வீணா போயிடும். அதனால்தான் மாத்தி சொன்னேன். என் மச்சினருக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிட்டா என் கடமை நிறைவேறிடும். அதனாலதான் அப்படி சொன்னேன். மன்னிச்சிருங்க. பரவாயில்லங்க, வாங்க. சரி, நாங்க கிளம்புறோம். அப்ப நாங்க வரங்க. போயிட்டு வரோம். வாங்க. வரோம். வா. ரொம்ப தேங்க்ஸ். எதுக்கு? நீ இல்லாம இந்த விஷயமே நடந்திருக்காது. நிஜமாவே யூ ஆர் கிரேட். அகைன் தேங்க்ஸ். இட்ஸ் ஓகே. மேடம், எங்கே போகணும்? மேடம், உங்களை தான் எங்கே போகணும்னு கேட்டேன். அந்த சிவனாண்டிய பார்க்கணும். அந்த ஆளையா? ஆமா, அவனை தான் பார்க்கணும். நேரா அவன் வீட்டுக்கு வண்டியை விடு. சரிங்க மேடம். ஏய் சிவனாண்டி! என்ன சாமுண்டீஸ்வரி, என் வீடு வரைக்கும் வந்திருக்க? என்ன விஷயம்? என்ன சௌக்கியமா? ஆச்சரியமா இருக்க. என் சௌக்கியத்தை பத்திலாம் நீ கவலைப்படுற? அடடா, எல்லாம் காரணமாதான். என் வீட்ல ஒரு விசேஷம், பெரிய விசேஷம். அதுக்கு உன்னை கூப்பிடணும்.
நீ சௌக்கியமா இருந்தா தானே ஃபங்க்ஷனுக்கு வர முடியும். அதனாலதான் சௌக்கியமா இருக்கியான்னு கேட்டேன். அப்படியா? நல்லது, ரொம்ப நல்லது. ஏதோ நல்ல காரியம் விசேஷம்னு சொல்றிய, அப்படி என்ன நல்ல காரியம்? எது கேக்குறேன்னா, எப்பவுமே நீ நல்ல காரியம்லாம் செய்ய மாட்டிய, கெட்ட காரியம் தானே செய்வ, அதுக்கு தான் கேட்டேன். ஏய், நான் சொல்ல வந்தது என் வீட்டு விசேஷம். என் பொண்ணுக்கு கல்யாணம். நாளைக்கு மறுநாள் மண்டபத்துல நிச்சயதார்த்தம் வச்சிருக்கேன். நான் ரொம்ப கிராண்டா பண்ண போறேன். நீ வந்து நல்லா சாப்பிட்டு வாழ்த்திட்டு போ. அத சொல்லி உன்னை இன்வைட் பண்ணலாம் தான் வந்தேன். ஆமா, சாப்பாடுக்கு பெஸ்ட் கேட்டரிங் சர்வீஸாக பார்த்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. சாப்பாடெல்லாம் சூப்பராக இருக்கும். நீங்களாம் அந்த சாப்பாடை சாப்பிட்ருப்பீங்களா இல்லையானே தெரில. கேட்டேல்ல, பிரமாதமான சாப்பாடு. எல்லா நேரமும் இதெல்லாம் கிடைக்காது. அதனால வந்து வயிறார சாப்பிட்டு வாழ்த்திட்டு போ. ஆ, சொல்ல மறந்துட்டேன். உன் ஆத்தாளையும் ஃபங்க்ஷனுக்கு கூட்டிட்டு வா. என் பொண்ணு விசேஷத்தை பார்க்கணும்னு அவளுக்கு எண்ணம் இருக்கும்ல. எப்படி, புரியுதா? பரமேஸ்வரி, 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 பரமேஸ்வரி. முருகா, நீயா முருகா? நானே தான். என் வீடு தேடி என்ன பார்க்க வந்தியா முருகா? உன்னை தேடி தான் வந்திருக்கேன். ஏன் முருகா? ஏன்னா உன் மேல கோவமா இருக்கேன். ஏன் மேல கோவமா இருக்கியா? நான் என்ன குறை வச்சேன் உனக்கு? குறையெல்லாம் வைக்கல. ஆனா கோவில்ல நீ என்ன சாமி கூட பார்க்காம உன் இஷ்டத்துக்கு திட்டினல. என் மேல நம்பிக்கை இல்லாம பேசினியே, அந்த கோவம்தான். பின்ன என்ன முருகா, நான் கோபப்படுற மாதிரியா நீ நடந்துக்கிறது? அதான் நீ செஞ்சதெல்லாம் நினைச்சு எனக்கு கோவம் வந்துருச்சு. எதுக்கு உனக்கு கோவம்? பின்ன கோபப்படாம கோவில் அந்த மகன் என்ன சொன்னாரு? கூடி சீக்கிரமே உன் பேரனுக்கு கல்யாணம் ஆகும், அதுவும் ரத்த சம்பந்தப்பட்ட இடத்துலயே உறவுக்கார பொண்ணுதான் அமையும்னு சொன்னாருல்ல. அப்படின்னா என் பேரன் கார்த்திக்குக்கும் என் பேத்தி ரேவதிக்கும் கல்யாணம் ஆக போகுதுன்னு நான் எவ்வளவு சந்தோஷமா இருந்தேன். ஆனா என் பேரன் கார்த்திக் போன்ல என் பேத்தி ரேவதிக்கு வேற ஒரு பையனோட கல்யாண ஏற்பாடு நடக்குதுன்னு சொன்னா, அப்ப என் மனசு எவ்வளவு கஷ்டப்படும். அப்படின்னா நீ என்ன ஏமாத்திட்டேன்னு தானே அர்த்தம். அதான் கோவப்பட்ட. என்ன தப்பு இருக்கு? பரமேஸ்வரி, அவன் ஃபோன் தானே பண்ணா. கல்யாணம் இன்னும் நடக்கலையே. என்ன முருகா நீ? ரேவதிக்கு வேற ஒரு பையனோட கல்யாண ஏற்பாடெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. வேற பையன் கூட ஏற்பாடு மட்டும்தான் நடக்கும். ஆனா கல்யாணம் உன் பேரன் கூட தான் நடக்கும். என்ன முருகா சொல்ற? ஆமா, இப்ப நடக்கிறதே நாடகம். ஆனா முடிவு நீ ஆசைப்பட்ட மாதிரி தான் இருக்கும். எதுக்கு முருகா நாடகம் எல்லாம்? நேரடியா என் பேரனுக்கே கல்யாணத்தை பண்ணி வச்சிருக்க வேண்டியதானே? நான் யாரு? நீ முருகரு, சாமி, கடவுள். சாமினா சில விளையாட்டுகள் பண்ணி தான் ஆகணும். அப்பதான் நீங்க எல்லாம் என்ன நினைப்பீங்க. எல்லாமே சரியா இருந்தா என் நினைப்பு உங்களுக்கு வராதே. ஓஹோ, அது மட்டும் இல்ல பரமேஸ்வரி, இந்த மாதிரி எல்லாம் இருந்தாதான் வாழ்க்கை சாரஸ்யமா இருக்கும். இல்லாட்டி ருசி இல்லாம சப்புடு இருக்கும். அப்ப
அப்படியா? அதுக்காக தான் இந்த டியூஸ்டே எல்லாம். ஆனா எண்டு நீ விரும்புற மாதிரி தான். ஆ, முருகா. ஆ, 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 ஆ. முருகா, கனவுல வந்து நல்ல விஷயமெல்லாம் சொல்லியிருக்கிய முருகா. நீ சொன்ன மாதிரியே நடக்கணும். மனசு நிறைஞ்சு சந்தோஷமா இருக்கு முருகா. அப்பனே சண்முகா, அவங்களுக்கு என்ன தேவையோ உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். ம். இங்கே பாருங்க, மேடம் எல்லா பொறுப்பையும் என்கிட்ட தான் கொடுத்துருக்காங்க. ஓ, எந்த வேலை எப்போ முடியணும்னு ஒரு டெட்லைன் வச்சுருக்கேன். நம்மளுக்கு ரொம்ப டைம் இல்லை, அதனால சீக்கிரமாக முடிச்சுட்டு வாங்க. என்ன நீங்க ரூல்ஸ் எல்லாம் போடுறீங்க? நான் அப்படி தான் ரூல்ஸ் போடுவேன். உங்கள் எல்லாரையும் மேடம் என் பொறுப்பில் தானே அமைச்சிருக்காங்க. இதை முடிச்சு நகை கடைக்கு வேற போகணும். ஓ, அதனால குறிப்பிட்ட டைம்குள்ளே எல்லாத்தையும் முடிக்கணும். சீக்கிரமாக போய் எடுங்க. சரிங்க, அப்ப நாங்க போய் செலக்ட் பண்றோம். ம். சிலம்பம் சொல்றபடி பார்த்தா நமக்கு டைம் பத்தாதே. சரி, டவுட்டை கேட்டுருவோம். ஏப்பா சிலம்பம், ம். நீ இவ்வளவு நேரம் சொன்ன ரூல்ஸ் எல்லாம் லேடிஸ்க்கு தானே, எனக்கு இல்ல இல்ல. லேடிஸ்க்காவது நான் கிரேஸ் டைம் கொடுப்பேன். ஆ, உங்களுக்குலாம் வெறும் 10 நிமிஷம் தான். என்னது 10 நிமிஷமா? என்னப்பா இது இப்படி சொல்ற? என் பர்சனாலிட்டிக்கு ஏத்த மாதிரி ட்ரெஸ் எடுக்க எனக்கு கொஞ்சம் டைம் ஆகும்பா. ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. இப்போ எதுக்கு சம்மந்தமே இல்லாத விஷயத்தை பற்றி பேசிட்டு இருக்கீங்க? என்னப்பா நீ புரியாம பேசுற? உனக்கு என்னப்பா ஜம்முன்னு இருக்க? நீ எந்த ட்ரெஸ் போட்டாலும் பொண்ணுங்க உன்னை பார்த்து சைட் அடிப்பாங்க. நான் அப்படியா? அப்படியா? அஃப்கோர்ஸ். ஆமா, என்ன மாதிரி ஆளுங்க இந்த சுமாரான லுக்க ட்ரெஸ் எல்லாம் போட்டு தானப்பா மேட்ச் பண்ணணும். கொஞ்சம் டைம் ஆகும். ப்ளீஸ் எக்ஸ்டெண்ட் த டைம். நீங்கள் இப்படி தேவையில்லாமல் பேசி 5 மினிட்ஸ் வேஸ்ட் பண்ணிட்டீங்க. 5 மினிட்ஸா? உங்களுக்கு இன்னும் 5 மினிட்ஸ் தான் டைம் இருக்கு. சீக்கிரமா போயிடுங்க. ஐயோ, ஏப்பா வீட்டோட மாப்பிள்ள செக்ஷன் எங்கப்பா இருக்கு? இது எப்படி இருக்கு? ஓகேவா? அக்கா வேண்டாம், பெட்டரா ட்ரை பண்ணுவோம். ம். ஏன், இது நல்லா தானே இருக்கு. இந்த கலர் அக்காவுக்கு எடுப்பா இருக்காது. நீ வேற எடுக்கா. இது பாரு, இந்தா. சூப்பரா இருக்கு உனக்கு. நல்லாவே இல்ல. என்ன நல்லா இல்ல? எனக்கு பிடிக்கல. சரி சரி, சண்டை போடாதீங்க, வேற பாப்போம். சரி. எப்படி என் செலக்ஷன்? சூப்பர்ல. இது சுமாரா தான் இருக்கு. கொஞ்சம் பரவாயில்ல, ஜஸ்ட் ஓகே தான்க்கா. ஐயே, நீங்களும் உங்க டேஸ்டும். அந்த புடவை நல்லாவே இல்லை. என்ன நல்லா இல்ல? நல்லா இல்லைன்னா நல்லா இல்லை தான். என்ன கிண்டலா? இதுல என்ன குறைய கண்ட? ம், இரு. அந்த புடவை நல்லா தான் இருக்கு. ஆனா ரேவதி மாதிரி ஒரு பொண்ணுக்கு இதை விட இன்னும் கொஞ்சம் பெட்டரா பார்க்கணும். சும்மா வெளியே கட்டிட்டு போறதுக்குன்னா பரவாயில்ல. இது அவளோட நிச்சயதார்த்த புடவைல, லைஃப்ல ஒரு வாட்டி தான் வரும். கரெக்ட். இதை விட பெட்டரா எடுப்போம். பெட்டரா எடுக்கணும்னு சொல்லாதீங்க, பெஸ்டா எடுக்கணும். எடுங்க. இது ஓகேவா? அந்த புடவையில பார்டரே சரியில்லை. அழகா இருக்கு. சூப்பரா இருக்குடி. ஆமா. என்னது? இந்த புடவை சூப்பரா இருக்கா? வருஷத்துல 365 நாளும் கடையில தான் இருக்கீங்க. எஸ்தெட்டிக் சென்ஸ் கொஞ்சம் கூட இல்லப்பா உங்க யாருக்குமே. அப்படின்னா? இங்கிலீஷ் தெரியாதா? அழகுணர்ச்சின்னு அர்த்தம். இப்ப நான் செலக்ட் பண்றேன் பாரு. அக்கா, அந்த ராமர் ப்ளூ எடுங்க. அடேங்கப்பா, சூப்பரா இருக்கே. இந்த புடவை மட்டும் கட்டிட்டு நீ மேடைக்கு வந்த 8 கிலோமீட்டர் தாண்டி இருந்தா கூட மாப்பிள்ளை கணக்கு நீ கரெக்டா தெரிவே. ஏங்க, உங்க ஹஸ்பண்ட் இது 8 கிலோமீட்டர் தாண்டி கூட தெரியும் சொல்றாரு. இந்த புடவை ஓகேவா? விளங்கவே இல்ல. விளங்கலையா? எவ்வளவு இதை கட்டுவாளா? இந்த மனுஷனுக்கு ஒரு கச்சிப் கூட பார்த்து வாங்க தெரியாது. இவரும் இவர் டேஸ்டும். என்ன இன்சல்ட் பண்ணிட்டே இரு. இது பாரு. இது வா. இது ஓகேவா? இது ஓகே தான், ஆனா ரொம்ப நல்லாலாம் இல்லை. சார், சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. நான் எத்தனையோ லேடி கஸ்டமரை பார்த்திருக்கேன். அவங்களாம் எவ்வளவோ பரவாயில்ல சார். நீங்க என்ன சார் இவ்வளோ பாக்குறீங்க? அப்படி கேளுங்கம்மா நல்லா.
இதுல என்னன்னா கடைக்குள்ள வந்த உடனே எல்லாரும் லேட் பண்ணிடாதீங்க, டக்குன்னு போயிட்டு டக்குன்னு வாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கூட 10 நிமிஷத்துல 5 நிமிஷம் கட் பண்ணிட்டு 5 நிமிஷம் தான் கொடுத்தாரு. இப்ப என்னன்னா இவ்வளவு நேரம் ஆக்குறாப்ல. ஹலோ மிஸ்டர் மயிலு, என்ன நாளைக்கு ஃபங்க்ஷன் ரேவதிக்கு. ஸோ இப்போ நம்ம எடுக்கிற புடவை தான் ஃபங்க்ஷனுக்கு முக்கியம். அதுக்கு எவ்வளோ லேட்டானாலும் பரவாயில்ல. சரி விடுங்க, நானே புடவை செலக்ட் பண்ணுறேன். நீங்களாம் கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்க. எப்படி எடுப்ப பாரு நீ. அக்கா, அந்த மேலே இருக்க புடவை எடுங்க. இந்த புடவை உனக்கு நல்லா இருக்கும். நல்லா இருக்கு. சரி, நீ போய் கட்டிட்டு வா, எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கட்டவா? ஆமா, அந்த புடவை ரேவதிக்கு நல்லா இருக்குன்னு எப்படி கண்டுபிடிச்சீங்க? ஏதோ தோணுச்சு சொன்னேன்.